சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச சபாநாயகர் அப்பாவு அனுமதி மறுப்பதாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பேரவையில் தன்னை மட்டும் குறிவைத்து சபாநாயகர் செயல்படுவதாக கூறியுள்ள வேல்முருகன் இதுகுறித்து தமிழக முதல்வரிடம் முறையிடப் போவதாகவும், தொடர்ந்து பேச அனுமதி மறுக்கப்பட்டால் கூட்டத்தொடரில் பங்கேற்பது குறித்து கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி முடிவு செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நான் பேசினால் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் முன்வரிசை தலைவர்கள் பல பேர் பல நிமிடங்கள் பல மணித்துளிகள் தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆக நான் என்ன குற்றம் செய்தேன்? பேரவைத் தலைவர் ஏன் முழுவதுமாக அனுமதிக்க மறுக்கிறார் என்பதற்கான விடையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இடம் முறையிடுவேன். கண்டிப்பாக நீதி கிடைத்தால் சட்டப்பேரவை கூட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுப்பேன். நீதி கிடைக்கவில்லை என்றால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதை குறித்து என் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பேன் என்பதை மிக மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். விழுப்புரத்தில் கட்சி மாநாட்டையும் சென்னையில் பொதுக்குழு கூட்டத்தையும் நடத்திய தமிழக வெற்றிக் கழகம் கோவையில் முதல் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்த உள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறும் மாநாட்டிற்காக சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கோவையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த மாநாட்டில் பூத் கமிட்டியின் செயல்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்து நிர்வாகிகளுக்கு விளக்கமளிக்கப்பட உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.